கேஎஸ்கேடியு மறையூர் ஏரியா கமிட்டி தலைமையில் வரக்கூடிய 30ஆம் தேதி திங்கட்கிழமை மறையூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் முன்னாடி ஒரு மார்ச் தரணை நடத்த தீர்மானிச்சிருக்கு. இந்த போராட்டம் எதுக்குன்னு சொன்னால், கேரளத்தில் சர்க்கார் இந்த 9 வருஷ காலமாக சர்க்கார் அதிகாரத்துக்கு வந்த உடனே லைஃப் பவன பദ്ധதி, அதாவது வீடு இல்லாத அனைத்து ஆளுகளும் வீடு வேண்டி லைஃப் பவன பദ്ധதின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு. அந்த திட்டத்தில் மறையூர் பஞ்சாயத்தில் ஏகதேசம் 10,200 பேருக்கு மேலே வீடு வச்சிருக்கு. இனியும் தாராள ஆளுகளுக்கு வீடு கிடைக்கும். அபேசம் கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுகள் நூறுக்கணக்கான ஆளுகள் நிலவில் இருக்காங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில் மறையூர் பஞ்சாயத்தில் லைஃப் பவன பദ്ധதியில் கொடுத்த 10க்கும் மேல் வீடு எல்லாம் வேறு ஆளுகளுக்கு விற்பனை ஆகிருக்கு. இதில் உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு, முன்னாள் காங்கிரஸ் பஞ்சாயத்து மெம்பர் அவருக்கு பத்தத்தில் உட்படுத்தி வீடு கொடுத்து இந்த வீடு விற்பனை ஆகிருக்கு. அதுக்கு பிறகு 9 வீடுகளுக்கு மேலே லைஃப் பவன பദ്ധதியில் வீடு கட்டி கொடுத்த வீடுகள்லாம் விற்பனை ஆகி போனது எங்கள் கவனத்துக்கு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது மறையூர் பஞ்சாயத்தில் கேரளத்திலே ഏറ്റവും குறைவு கர்ஷக தொழிலாளிகளுக்கு சம்பளம் குறைவு மறையூர் மேഖലயில். துச்சமான சம்பளம், காட்டு வேலைக்கு போகணும்னு சொன்னால் 250 ரூபா 300 ரூபா துச்சமான சம்பளமாகவும் மறையூரில் கிடைக்கும். அதுக்கு வேற ஒரு காரணம் கூட இருக்குது. விவசாயிகளுக்கு, இப்போ விவசாய பூமிகளுக்கு வேலைக்கு போகக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு சம்பளம் கூடுதல் கொடுக்கணும்னு சொன்னால், இந்த விவசாயிகளுக்கு வருமானம் கூடுதல் கிடைச்சா மட்டும்தான் இந்த தொழிலாளிகளுக்கு கூலி கூடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிருக்கு. இப்போ மறையூர் மேഖലயில் விவசாயமெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் விவசாய பூமியெல்லாம் நிலம் நகர்த்தப்படுது. எத்தனையோ ஏக்கர் பூமி, நான் குடியிருக்கக்கூடிய வார்டில் மாத்திரம் ஏகதேசம் 100 ஏக்கருக்கு மேலே கரும்பு விவசாயம் செஞ்சுருக்க பூமியெல்லாம் நில நகர்த்த போயிருக்கு. அந்த நில நகர்த்தலுக்கு மறையூரில் பஞ்சாயத்து மரண சம்மதி அதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிட்டு இருக்கு. இங்கே தாராள தொழிலுறவு பദ്ധதியில் 4,500 பேர் ஆளுகளுக்கு மேலே தொழிலுறவு பദ്ധதியில் வேலைக்கு போட்டுருக்காங்க. அப்படி உள்ள ஆளுகளுக்கு ஒரு 100 நாள் தொழில் கொடுக்கணும்னு சொன்னால், இங்கே விவசாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆளுகளுக்கு தொழில் கொடுக்க முடியும். இப்போ 10, 50, 60 நாள் கூட வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் பஞ்சாயத்து இருக்குது. இப்போது நில நகர்த்தல் வியாபகமாக மறையூர் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது கூட மறையூர் பஞ்சாயத்து அதுபோல் கிருஷி ஆஃபீஸில் உள்ள உத்தியோகஸ்தர் அடக்கம் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இப்போ மறையூர் டவுன் மேഖലயிலிருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் கிட்ட பார்த்தா ஏக்கர் கணக்கில் பூமிக்கு விவசாய பூமி நிலநடுக்கிட்டு, அதுக்கெல்லாம் ஒத்தாசை செய்யக்கூடிய ஆளுகளாக மறையூர் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துடைய ஆளுகள் மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் ஏற்றெடுத்து கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்துக்கு முன் வந்திருக்கோம். அது மட்டுமல்ல, ஆண்டனி முக்கியமந்திரியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில், ஏகே ஆண்டனி முக்கியமந்திரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி விவாதப்பட்ட ஆளுகளுக்கு 1.5 ஏக்கர் இந்திரா நகரில் 1.5 ஏக்கர் வீதம் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வீடு வச்சு கொடுக்கறதுக்கு வேண்டி திட்டம் இருந்தாலும் கூட இப்போ அங்கே குடியிருக்கிறது 140 ஆளுகளுக்கு குடும்பத்துக்கு மேலே அங்கே குடியிருக்கிறது இல்லை. பாக்கி குடும்பங்கள்லாம் நேரத்தில் இருந்து கும்பிட்டாமொழியும் அதுபோல் பட்டிக்காடும் மேഖലயில் செருவாடும் மேഖലயில் குடியிருக்கக்கூடிய சூழல் உண்டா. இது காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய பாக்கி உள்ள இடங்களில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு அங்கே குடியிருக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அதுபோல் காட்டுப்போத்து, அதுபோல் புலி, கரண்டு இல்லாத சூழ்நிலை, ரோடு இல்லாத சூழ்நிலை, தண்ணி இல்லாத சூழ்நிலைனால அவங்கெல்லாம் அவங்கவுங்க நேரத்தில் எங்கெங்கே இருந்தாங்களோ அங்கேயே குடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவசாயோடு அன்னைக்கு ஒரு பட்டயம், அதாவது அவங்களுக்கு 1.5 ஏக்கர் இடம் கொடுத்துருந்தாலும் கூட அவங்களுக்கு அதை கொண்டு பேங்கில் அடவு வைக்கவோ அல்ல அதுலேருந்து ஒரு 4 சென்ட் பூமி விற்கவோ வாங்கவோ ஒன்றும் நடத்த முடியாத சூழ்நிலையாக அந்த பட்டயம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு ஒரு சவுக்க மரம் நட்டு வச்சாங்கன்னா அதை வெட்டி விற்கக்கூட அவங்களுக்கு அவகாசம் கிடையாது. அப்படி உள்ள ஒரு பட்டயம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ அவங்களுக்கு நிலங்கள் பட்டயத்தை ஒரு மாற்றம் படுத்தி அவங்களுக்கு மற்ற பட்டயங்கள் போல உபாதி ரகித பட்டயம் கொடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை பஞ்சாயத்து இடப்பட்டு சர்க்காரில் தீர்மானம் கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்துக்கு பாகமாக நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நிலம் என்ற பேரில் லைஃப் பவன பദ്ധதி நடப்பிலாக்கும் போது உதாரணமாக 9ஆம் வார்டில் மட்டும், மறையூர் டவுனில் இருக்கக்கூடிய 9ஆம் வார்டில் மட்டும் 27 குடும்பங்களுக்கு லைஃப் பவன பദ്ധதி வீடு வைக்கிறதுக்கு வேண்டி பஞ்சாயத்து பெருமிட்டு கொடுத்துச்சு. பஞ்சாயத்தை பணம் கொடுத்து முடிச்சுட்டு லைஃப் பவன பദ്ധதியில் கொடுத்து முடிச்சு வீடு பூர்த்தியானதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு நம்பர் கேட்டு போகும்போது, நீங்கள் கெட்டிருக்க இடம் நிலம்ன்ற பேரில் உங்களுக்கு நம்பர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள அவகணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மறையூர் பஞ்சாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், மறையூர் பஞ்சாயத்து டவுன் மேഖല பக்கத்தில் பில்டிங் பெரிய பெரிய முதலாளிமார் 3, 4 மாடி வச்சு பில்டிங் கட்டக்கூடிய முதலாளிமாருக்கு லட்சக்கணக்கான ரூபா லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த நிலத்தில் கட்டணம் வச்சிருக்கக்கூடிய ஆளுகளுக்கு நம்பர் கொடுத்துருக்குறதா எங்களுடைய கவனத்துக்கு வந்துருக்கு. அந்த நம்பர் எப்படி கொடுத்துருக்குன்னு கேட்டால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
எல்லா ஆலப்பறைகளையும் எல்லா விவசாயம் பண்ணுற கரும்பு விவசாயம் பண்ணுற ஆளுகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆலப்பறைக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து இப்போ அனதகிரதமாக இப்படி உள்ள முதலாளிமாருக்கு பணம் உள்ள ஆளுகளுக்கு நம்பர் கொடுக்குற பஞ்சாயத்தை கைக்கூலி வாங்கிட்டு பஞ்சாயத்து நம்பர் கொடுத்துருக்கதான் எங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கு. அதனுடைய பாகமாக தான் 10-11 கோரிக்கைகள் முன்வைத்து கொண்டு நாங்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை மறையூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் முன்னாடி மிகப்பெரிய அளவில் உள்ள போராட்டம் நடத்த தீர்மானிச்சிருக்கு. இந்த போராட்டத்தை துணை வைத்து பேசுவது சிபிஎம்னுடைய இடுக்கி ஜில்லா செக்ரட்டரி சி வரிகேசன் சமரத்தை தொடங்கி வைத்து பேசுவார். அதுபோல் கேஸ்கேக்கூடிய மறையூர் ஏரியா கமிட்டி மெம்பர்மார் அதுபோல் மற்ற நேதாக்கமாக இந்த சமரத்தை கொண்டிருப்பாங்க. இந்த நியாயமான போராட்டத்தில் மறையூர் வசிக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் மறையூருடைய ஊழல் பஞ்சாயத்துக்கு எதிராக எல்லா ஆளுகளும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து வெற்றி பெற செய்வது மட்டும் കർഷക തൊഴിലാളി മറയൂർ ഏരിയ കമ്മിറ്റിക്ക് വേണ്ടി കേട്ടുകൊടുക്കും. KSK മറയൂർ ഏരിയ കമ്മിറ്റിയുടെ നേതൃത്വത്തിൽ വരുന്ന തിങ്കളാഴ്ച ജൂൺ 30 മറയൂർ പഞ്ചായത്ത് ഓഫീസിനുള്ളിലേക്ക് വലിയ ബഹുജന മാർച്ച് നടത്തുവാൻ തീരുമാനിച്ചിരിക്കുകയാണ്. അതിന് കാരണം നമ്മൾ ചന്ദ്രസഭ പറഞ്ഞ പോലെ നിരവധി ആവശ്യങ്ങൾ നമ്മൾ ഉൾക്കൊള്ളിച്ചിട്ടുണ്ട്. അതിൽ മറയൂർ പഞ്ചായത്തിൽ അത്യാവശ്യം വേണ്ടുന്ന കുറേ കാര്യങ്ങൾ നമ്മൾ മുൻനിർത്തിക്കൊണ്ടാണ് നമ്മൾ ഈ ഒരു സമര പരിപാടി പ്ലാൻ ചെയ്തിരിക്കുന്നത്. അതായത് നമുക്കറിയാം, ഇവിടുത്തെ കൃഷിഭൂമികൾ നടത്തുന്നതുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള പ്രശ്നങ്ങൾ ഇതിങ്ങനെ നിരത്തിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ നമ്മുടെ കർഷക തൊഴിലാളികൾക്കും അതുപോലെ കൂലിവേല ചെയ്യുന്ന ആളുകളുടെയൊക്കെ ഉപജീവനം നിന്നു പോകുന്ന തരത്തിലേക്ക് നമ്മുടെ മറയൂർ പഞ്ചായത്തിലെ സ്ഥിതിഗതികൾ മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ ഇതിന് ഒരു അവസാനം ഉണ്ടാക്കണമെന്നും കർഷക തൊഴിലാളികൾക്ക് ഇന്ന് ജോലി ചെയ്യുമ്പോൾ ന്യായമായ ഒരു കൂലി വ്യവസ്ഥ അവർക്ക് ഉണ്ടാകണമെന്നൊക്കെയാണ് നമ്മളിതിനകത്ത് ആവശ്യപ്പെടുന്ന കുറേ കാര്യങ്ങൾ. അതുപോലെ ഈ നമ്മുടെ ഇന്ദിരാനഗർ ഭാഗങ്ങളിൽ നമ്മളെപ്പോഴും കണ്ടുവരുന്ന പോലെ വന്യമൃഗങ്ങളുടെ ശല്യം നമുക്ക് സഹിക്കാവുന്നതിനപ്പുറവും ഏറെക്കുറെ എത്തിയിട്ടുണ്ട്. അവിടെ വനം വകുപ്പിൻ്റെയും മറ്റു ഇതുമൊക്കെ ശ്രദ്ധകൾ പതിയണമെന്നും അതിനുവേണ്ടി പഞ്ചായത്തിൻ്റെ നേതൃത്വത്തിലുള്ള ഒരു കമ്മിറ്റി രൂപീകരിച്ച് അതിനാവശ്യമായ നടപടികൾ സ്വീകരിക്കണമെന്നൊക്കെയാണ് നമ്മൾ ആവശ്യപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതുപോലെ നമുക്കറിയാം, നമ്മുടെ ഈ കുമ്മട്ടാങ്കുഴി, ഈ ചെറുപാട്, ഇങ്ങനെ ഈ മേഖലകളിലുള്ള ആളുകൾക്ക് പലർക്കും ഈ 1.5 ഏക്കറുള്ള സ്ഥലം കൊടുത്തിട്ടുണ്ട്. അവിടെ അവർക്ക് സുരക്ഷിതമായ രീതിയിൽ വീട് പണിത് ജീവിക്കാനുള്ളൊരു സാഹചര്യം പഞ്ചായത്തിൻ്റെ നേതൃത്വത്തിൽ നിന്ന് ഉണ്ടാക്കണം എന്നൊക്കെ ആവശ്യപ്പെട്ടുകൊണ്ട് നിരവധി ആവശ്യങ്ങൾ പറഞ്ഞുകൊണ്ടാണ് നമ്മൾ ഈ ഒരു കാര്യങ്ങൾ ചെയ്തു വരുന്നത്. അതുപോലെ നമ്മൾ ഇവിടെ കുറേ വർഷങ്ങൾ, എത്രയോ കാലങ്ങളായിട്ട് നമ്മുടെ ഈ മറയൂർ പഞ്ചായത്തിലൊരു ഗ്രൗണ്ടിൽ, ആ ഗ്രൗണ്ടിൻ്റെ സ്ഥിതികൾ കുറേ ആളുകൾക്ക് മനസ്സിലാവും. ഈ എന്താ പറയുക, ഈ ഇവിടെയുള്ള യുവജനങ്ങളെയൊക്കെ പൊട്ടം കളിപ്പിക്കുന്ന രീതിയിലുള്ള ഒരു സംവിധാനമാണ് നിലവിൽ മറയൂർ പഞ്ചായത്ത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഈ മറയൂർ പഞ്ചായത്ത് ഈ സ്ഥലം ഏറ്റെടുക്കുവാനുള്ള വിലയ്ക്ക് വാങ്ങുന്നതിനും ഏറ്റെടുക്കുന്ന നടപടികൾ സ്വീകരിക്കുന്നതിന് പകരം അവിടെ ഇങ്ങനെ കേസ് നടത്തിക്കൊണ്ട് മുന്നോട്ട് പോകാനുള്ള ഒരു തീരുമാനത്തിലേക്കാണ് പഞ്ചായത്ത് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. എന്നാൽ അതിൻ്റെ പഞ്ചായത്തിൻ്റെ ശരിയായ രീതിയിൽ പോയാൽ ആ ഒരു ഗ്രൗണ്ട് നമുക്കിവിടെ പ്രാവർത്തികമാക്കുവാൻ കഴിയുന്നതാണ്. അത് ചെയ്യാനുള്ള ഏർപ്പാടാണ് ചെയ്യേണ്ടത്. അതുപോലെ കുമ്മട്ടാങ്കുഴി ഞാൻ പറഞ്ഞ പോലെ നമ്മുടെ ഇവിടെയുള്ള ഈ പ്രദേശത്തുള്ള ആളുകൾക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന സ്ഥലത്ത് അവർക്ക് നല്ല രീതിയിൽ ഭവനം പണിത് അവിടെ ജീവിക്കാനുള്ള സാഹചര്യം ഒരുക്കുന്നതിന് വേണ്ടി പഞ്ചായത്ത് മുൻകൈ എടുക്കണം. അങ്ങനെ നിരവധിയായ ആവശ്യങ്ങൾ പറഞ്ഞുകൊണ്ടാണ് നമ്മൾ ഈ ഒരു സമരം നടത്തുന്നത്. ഈ ഒരു സമരം ഉദ്ഘാടനം ചെയ്യുന്ന പാർട്ടിയുടെ CPMൻ്റെ ഇടുക്കി ജില്ലാ സെക്രട്ടറി സഖാവ് സി വർഗീസാണ്. നമ്മുടെ കർഷക തൊഴിലാളി ഏരിയ കമ്മിറ്റി അംഗങ്ങളും അതുപോലെ ബഹുജന മുന്നണിയുടെ അംഗങ്ങളെല്ലാം ഈ സമര പരിപാടിയിൽ പങ്കെടുക്കുന്നുണ്ട്. നമ്മുടെ ഇവിടുത്തെ എല്ലാ ബഹുജനങ്ങളും ഈ ഒരു നടത്തുവാൻ തീരുമാനിക്കുന്ന ഈ സമരത്തിന് പിന്തുണ നൽകുകയും എല്ലാവരും ആ സമരത്തിലേക്ക് അണിനിരക്കണമെന്ന് മാത്രം ഏരിയ കമ്മിറ്റിക്ക് വേണ്ടി അഭ്യർത്ഥിക്കുകയാണ്.